ஹாய் ஆர்ஜே ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். நாங்களும் நல்லா இருக்கோம். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர். ஆமா, 2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஆமா, ஓகே. தம்ப்நெயில் பாத்திருப்பீங்க என்ன அப்படினு. 24ல என்ன கிழிச்சோம் நம்ம. இதுல 25ல என்ன பண்ண போறோம்? ஆக்சுவலி 24 வந்து நமக்கு கொஞ்சம் நல்ல இயர் தான். ஆமா, யூடியூபர்ஸுமே சரி, ஒரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு 23லயே எய்ம் பண்ணோம். அப்போதான் 24ல எங்களால் அதை பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எய்ம் பண்ணாதான் மறு வருஷமாவது நமக்கு நடக்குது. அதனால இந்த வருஷமே 26ல என்ன பண்ண போறோம், நம்ம இந்த வருஷமே எய்ம் பண்ணி வச்சிரணும் போல. 25ல 26ல நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 23லயே பண்ணணும்னு நினைச்சோம். அப்போ அந்த அளவு பொருளாதாரமும் நம்மள்ட்ட இல்லை, நம்மளால பண்ணவும் முடியல. 24 நெருக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து 25ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷாப் மாதிரி வச்சிடணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். மேபி 25 இல்ல 26ல நடக்குதா தெரியல. காட் கிரேஸ் 25 நடந்தாலும் ஓகே தான். நமக்கு என்ன இந்த 24ல இன்னும் நல்ல விஷயங்கள் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம சேனல் வந்து 1 மில்லியன் ரீச் ஆனோம். February monthல 1 மில்லியன் ரீச் ஆனது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க. 40 lakhs கடன் இருக்கு, அது இது நாங்க நிறைய போட்டுருந்தோம். கொஞ்சம் சமாளிச்சு அது கொஞ்சம் சார்ட் அவுட் ஆயிருக்கு. ஆனா ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. EMIs எல்லாம் இருக்கு, பட் பாதி பாரம் குறைஞ்சிருக்கு. ஆமா, கொஞ்சம் நமக்கு அதிகமாவே இருந்துச்சு. கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லாம கொஞ்சம் நமக்கு நார்மலா ஆயிருக்கு. சோ அது ஒண்ணு கிளியர் ஆயிருக்கு. அப்புறம் அம்மாக்கு ஆபரேஷன் நடந்திருக்கு. ஆமா, அது ஒண்ணு வேற நிறைய பேர் கேட்டாங்க. என்ன அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, என்னமே எதுக்கு போடுறீங்க வைக்கிறீங்க, சில பேருக்கு தெரியாது. அதனாலதான் நம்ம வந்து மோஸ்டா போடுறது. நிறைய பேர் எல்லாம் கேட்டிருக்கீங்க, பெயின் எப்படி இருக்கு, நார்மலா எங்க அம்மாக்கும் இருக்கு, நடக்கிறாங்களான்ட்டு. அவங்க கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருக்கும் நாங்களும் அப்படிதான் பயந்தோம், ஒரு ஆபரேஷன் நடக்க முடியாதோ அப்படின்னு நாங்க பயந்துதான் பண்ணாம இருந்தோம். ஃபைனல் ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ்னால கண்டிப்பா பண்ணி தான் பண்ணிட்டோம். இப்போ அவங்க ஒரு 1 லேக் தான் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 4 month ஒரு 3 monthsல 1 லேக் நம்ம பண்ணணும். எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க என்னாச்சுன்னு. நடக்கிறாங்க. உங்களுக்கு எதுவும் கான்டாக்ட் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இன்ஸ்டால கேளுங்க, நாங்க டாக்டர் நம்பர் நாங்க ஷேர் பண்றோம். ஏன்னா ஹாஸ்பிட்டல் டீடைல்ஸ் கேட்டிருந்தீங்க, பட் நம்ம டாக்டர்ஸ் வச்சு தான் நம்ம அந்த ஹாஸ்பிட்டலே போனோம். ஸோ அதனால டாக்டரோட டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டால கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. அப்புறம் அம்மா வந்து 1 month கூட ஆகல சர்ஜரி பண்ணி, பட் இப்போ அவங்க வாக்கர் வச்சு நடந்து போக பிராக்டிஸ் இருக்கணும், பிசியோ இருந்துட்டே இருந்ததுனால இப்போ வாக்கர் இல்லாமலே அவங்க ஒரு ஸ்டேபிளா சௌரியம் பிடிக்காம கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது நல்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். அவங்க கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்து பேபி வச்சிருக்கீங்க. இந்த டிசம்பர் மாசம் எங்களுக்கு ஆரம்பிச்சதும் போதும் ஹாஸ்பிட்டல் தான். நான் நினைச்சதே அதான், காசு பணம் கூட இல்லாம இருந்திருக்கும் கிறிஸ்மஸ்க்கு கூட. ஆனா காசு இருந்துமே இந்த வாட்டி சரியான வாட்டி டிசம்பர் மாசம் ஃபுல்லா எப்ப டிசம்பர் வந்து கரெக்டா 7ஆம் தேதி போய் அம்மாக்கு அட்மிட் ஆனோம். அட்மிட் பண்ணிட்டு வந்து ரிலாக்ஸ் ஆகலாம்னு பார்த்தா அதுக்குள்ள இங்க எல்லாருக்குமே ஜுரம், தம்பிக்கு ஜுரம், தம்பிக்கு டெங்கு சிம்டம்ஸ்ன்றாங்க, பிளேட்லெட் குறைஞ்சிருச்சு. எக்ஸாம் வேற அவர் எழுதல அவரு. அது முடிச்சிட்டு பார்த்தா எனக்கு ஜுரம், அம்மாக்கு ஜுரம், அப்பாவுக்கு ஜுரம், இவளுக்கு மட்டும் தான். கடவுள் என்னைய மட்டும் தான் நீ இருந்தாலும் ஃபேமிலி எடுத்து நடத்த முடியும். கடவுள் என்னைய மட்டும் கொஞ்சம் ஆசீர்வதிச்சு நீ கொஞ்சம் நல்லா இருமா எல்லாரையும் பாக்குறதுக்குன்ட்டு என்னைய மட்டும் ஒண்ணும் பண்ணாம வச்சிருக்காங்க. அது எப்ப பின்னாடி வீட்டுல வரப்போகுதுன்னு தெரியாது. இருந்தாதான் ஃபேமிலி எடுத்து நடத்த முடியும்னு வந்து வச்சிருக்காங்க. 2024 முடிஞ்சிருச்சு. நீ என்ன ரெசல்யூஷன் எடுக்க போற இந்த வருஷத்துக்கு? அப்படி ஏதோ இப்போதைக்கு நான் ஒன்னும் மெயின் பண்ணல. அதான் எடுக்கணும்டா இந்த வருஷத்துக்கு. பண்ணாதான் நீ டிசம்பர் மாசமா வந்து பண்ணுவ. எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்ன, அதுவும் பண்ணல. ஃபுட் டயட் ஃபுட் சாப்பிடணும். சுத்தமா டைமே கிடையாது. காலைல எந்திரிச்சு அவன் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா வீடியோ எடுக்கிறது. 10 கிலோ இளைச்சிருக்கேன் நானு. அது மாதிரி நீ கொஞ்சம் இளைச்சினா இவங்க ஈஸியா ஜிம்முக்கு போயிட்டு வந்து டயட் ஃபுட் சாப்பிட்டு இளைச்சிட்டாங்க. நான் இப்ப எந்த ஜிம்முக்கு நான் போறது? ஜிம்முக்கு போகலாம், இருக்கிறத வச்சு நம்ம வந்து பண்ணணும். சரி, ஏதாவது ரெசல்யூஷன் எடு. நீ வந்து என்ன எடுக்கலாம்? என்ன சொல்லவா, என்ன எடுக்கலாம்னு முன்னே நம்பி நான் ரெசல்யூஷன் எடுக்கவா? என்ன ரெசல்யூஷன் நான் சொல்றேன். இப்படி கையை வை. எங்க இந்த 2025ல வந்து நல்லபடியா டயட்ல இருக்கணும். 2025ல வந்து நல்லபடியா டயட்ல இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும். அது இல்லாம புருஷன் பேச்சை கேட்கணும். இதெல்லாம் எடுத்துக்கணும்டா. எடுத்தாலும் டிசம்பர் வரைக்கும் அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணுவ. நீ வந்து எடுக்கணும். இது நம்ம அதிகாரத்துல இல்லையே. இருக்கும்டி. சரி, கேட்கணும். அடிக்க கூடாது. யார? என்னதான் அத முடியாது. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. அப்பதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும். புரியுதா? இது 2 சொன்னா ஓகே. மூணாவதெல்லாம் முடியாது. நாட் பாசிபிள். அது வந்து ரிஜெக்ட். அது மாதிரி நீங்களும் நிறைய எடுங்க. எங்களோட எய்ம் ஒன்றும் பெருசா இல்ல. 2025ல 23rd வந்து எய்ம் பண்ணது கடை வைக்கணும். ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். குறைச்சிட்டு ஒரு ஷாப் மாதிரி வைக்கணும். இன்னும் யூடியூப்ல நிறைய டிராவல் vlog வந்து போடணும்.
அது போன வருஷம் எய்ம் பண்ணோம். ஆனா ஒரு முடிஞ்ச 2 அளவுக்கு மாசம் தான் போக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சுத்தமா போக முடியல டிராவலிங். இந்த வருஷம் மாசம் ஒரு vlog டிராவல் vlog போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எந்த அளவுக்கு பாசிபிள் ஆகுதான்னு தெரியல. ஆமா, அதே மாதிரி இந்த வருஷம் வந்து ஒரு இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓரளவு நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா ரெஸ்பான்ஸும் கொடுத்துருந்தீங்க, உங்க சப்போர்ட்ல தான் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்போ வரக்கூடிய இந்த வருஷத்துல ஒரு சின்னதா ஒரு பொட்டிக்காவது ஸ்டார்ட் பண்ணணும், ஷாப் மாதிரி வச்சு பண்ணணும். ஏன்னா நமக்கும் வீட்டுல ஸ்பேஸ் கிடையாது, சுத்தமா ஸ்டாக்ஸ் அடுக்கி வைக்க. தஞ்சாவூர்ல எல்லாருமே என்ன கேக்குறாங்கன்னா வீட்டுல வரலாமா வீட்டுக்கு வரலாமா, வீட்டுக்கு வரலாம்னு கேக்குறப்ப நமக்கும் இருக்காது அவங்களுக்கும் இருக்காது. சரி ஓகே, ஒரு ஷாப் மாதிரி வச்சுட்டோம், இல்ல ஒரு வீடு மாதிரி பிடிச்சி வச்சிருந்தா கூட ஓகே தான். ஏதோ ஒண்ணு அதுல வந்து ஆல் பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டுடியோவாவே யூஸ் பண்ணிக்கலாம். அத ஸ்டாக் இறக்கி நம்ம போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கவே நமக்கு சுத்தமா ஸ்பேஸ் இல்ல. வெளியில போனா முட்டு சந்து, வீட்டுக்குள்ள வந்தா ஸ்பேஸே இல்ல. ஆமா ஆமா, போட்டோஸ் வீடியோஸ் மோஸ்ட்லி சாரி டிஸ்ப்ளே எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க சந்துல தான் இருக்கும். வேற ஸ்பேஸே இல்ல இப்போதைக்கு எடுக்கிறதுக்கு. எங்களுக்கு வெளியில போய் எடுக்கனால ஒரு 2-3 ட்ரெஸ் மாத்திரமா இருக்கனால கம்ஃபர்ட் இருக்காது. ஒரு ட்ரெஸ்னா பரவாயில்லன்னா, அதனால அதுவும் நம்மளுக்கு பிரச்சனை தான். பாப்போம், அது ஒரு ஸ்டுடியோ, யூடியூப் ஸ்டுடியோ மாதிரி வச்சு அப்படியே வைக்கலாம்னு ஒரு பிளான் இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. அது ஆஸ் யூஷுவல் வருஷம் நம்ம மனசுல எப்பவுமே ஒண்ணு இருக்கும்ல, சொந்தமா வீடு கட்டணும் அப்படின்னு. அது இருக்கும். அது எல்லா வருஷமும் என் மைண்ட்ல இருக்கிறது தான். ஏம் பண்றது அதே ஒரு ஏம் வந்து இந்த வருஷமும் அந்த ரெசல்யூஷன் பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். கடவுள் வந்து என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும், என்னதான் நம்ம ஆசைப்பட்டாலும், கடவுள் ஆசீர்வதிச்சாதான் எந்த ஒரு விஷயமும் நடக்கும். பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாள் கனவு. இப்ப இவங்க நிறைய தனியா ஆரம்பிச்சாங்க, நான் தனியா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒப்பா இருந்துச்சோ, 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு சக்சஸா ஒரு அளவு போயிட்டு இருக்கு. அதுதான் காட் எங்களுக்கு கொடுத்த ஒரு பிளெஸிங் போல இருக்கு. சோ அதே ஒரு முன்னேற்றத்திலேயே யூடியூப் சேனல் போயிட்டே இருக்கு, பிசினஸும் போயிட்டு இருக்கு. சோ அடுத்த கட்டமா கடை வச்சு, அடுத்த கட்டமா கொஞ்சம் வீடு, 4 பேர் 40 பேர் ஆகணும், 40 பேர் 400 பேர் ஆகணும். நிறைய பேருக்கு நம்ம ஒரு சர்வீஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி இருக்கு, நிறைய ஆசைகள் இருக்கு. அது நடக்க நேரம் காலம்னு சொல்லுவாங்கல்ல, அது வரப்ப அது வரும். அந்த மாதிரிதான் நமக்கு ஆசைப்படுவோம், ஏம் வைப்போம். அது எல்லாமே வந்து 25 or 26 நிறைவேறுதான் நம்ம பாப்போம். இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணுங்க. நாங்கலாம் ரெசல்யூஷன் எடுக்க 2-3 எடுக்க வச்சீல, நீ என்ன ரெசல்யூஷன் எடுத்தப்போ? நான் ரெசல்யூஷன்ல தான் இருக்கேனே, உங்களை எல்லாம் பாத்துக்கணும், குட் ஹஸ்பண்டா இருக்கணும். அதான் சொன்னா ரெசல்யூஷன் வந்து இப்ப இது கடை வைக்கணும். அது காமன், 2 பேரும் ஈக்குவலா. உன்னோட தனிப்பட்ட முறையில சொல்றேன். என்ன பண்ணணும், நிறைய அடி வாங்கணும். அது சொன்னாலும் சொல்லலாம், அதான் நடக்கும். நம்ம கண்டென்ட்டே அதுதான். அது இல்லனா கண்டென்ட் எப்படி சுவாரஸ்யமா இருக்கும். ரெசல்யூஷன் எடுக்கறோம்னு ஒரு நோட்ல இல்ல போன்ல எழுதி வைக்கணும். நான் எழுதி வைப்பேன், எழுதிப்பியா? அதெல்லாம் இல்ல, எனக்கு நோட்ல எழுத மாட்டேன், போன்ல பாஸ்வேர்ட் போட்டு எழுதி வச்சிருப்பேன். இந்த வருஷம் அதான் நடக்கணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா கண்டிப்பா எழுதி வைங்க, கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா ஏதாவது ஒரு 2-3 எழுதினோம்னா ஒன்னாவது கண்டிப்பா நடக்கும். நம்ம கண்டிப்பா எழுதி வைங்க. அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன ரெசல்யூஷன் இருக்கு அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுப்போம். ஆமா, நிறைய பேர் நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க, எடுக்காமலும் இருந்திருப்பீங்க, ஆனா மனசுல வச்சிருந்திருப்பீங்க இது பண்ணணும் இந்த வருஷத்துல அப்படின்னு. சோ அந்த ரெசல்யூஷன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சோ பாக்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாவும் இருக்கும் அது. கண்டிப்பா. ஆமா, சோ இந்த வீடியோவே அந்த பர்பஸ்க்கு தான். சரி, எல்லா இந்த 24ல நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கும், நல்ல கெட்ட விஷயம்லாம் நடந்திருக்கும். ஸோ என்னென்ன இருக்குன்னு நம்ம கோ த்ரூ பண்ணாதான் வரக்கூடிய வருஷம் வந்து இன்னும் பிரைட்டா இருக்கும். ஸோ அதனால இந்த இயர் நல்லபடியா அமையறதுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்வோம். ஸோ நீங்களும் ரொம்ப ஹாப்பியா இருங்க. இந்த வரக்கூடிய இயரை வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் வந்து அப்படி கிடையாது. புருஷன் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிக்க அப்படி கிடையாது. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் தான் உங்க ஹோப்பை விட்டுறாதீங்க. சில பேர் நிறைய தப்பான முடிவுகள் எடுப்பீங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஒரு நம்ம கோலை நோக்கி போயிட்டே இருப்போம். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம், வருதா வரட்டும் அப்படின்ற எண்ணத்துல போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன கஷ்டம் வந்தாலும் அது வந்து துரும்பா போயிடும். அப்படியே கரைஞ்சு காத்தோட கரைஞ்சு போயிடும். ஆமா கண்டிப்பா. ஏன்னா நாங்க எல்லாமே ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், ரெகுலரா எங்களை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, நம்மள பத்தி அப்டேட்டடா தெரியும். சோ இதெல்லாம் நாங்க தாண்டி தான் நாங்க வந்திருக்கோம், இவ்வளவு ஸ்டேபிளா இங்க நிக்கிறோம். சோ அதே மாதிரி அது வந்து முடியும், கண்டிப்பா முடியும். சோ தொடர்ந்து ஹோப்பை விட்டுறாதீங்க. இந்த வருஷம் கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்கட்டும். அப்புறம் வந்து நல்லா படிக்கிறவங்க நல்லா நிறைய மார்க்ஸ் வாங்குங்க. அப்புறம் இன்னும் நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா சாதிங்க. எங்களோட விஷஸ் அண்ட் விஷஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஆமா, எல்லாருக்கும் நன்மை உண்டாகட்டும், பிரைட்னஸ் உருவாகட்டும் உங்க லைஃப்ல. சோ இந்த vlog நாங்க முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா பாப்போம். பாய்.